வணக்கம் நேயர்களே, கல்லூரி வாசல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது ராயஸ்ரீ. கல்லூரி வாசல் நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் தினந்தோறும் கல்வி சம்பந்தப்பட்ட நிறைய தகவல்களை பார்த்து வருகிறோம். குறிப்பாக 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் அடுத்து என்ன பாடப்பிரிவை தேர்ந்தெடுக்கலாம், எந்த கல்லூரியில் சேரலாம், மேலும் அவர்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கான வழிவகைகள் குறித்தும் கல்லூரி வாசல் நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் தினந்தோறும் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று பொறியியல் கலந்தாய்வை எதிர்கொள்ளும் முறைகள், பொறியியல் துறைகள் மற்றும் அனைத்து விதமான கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களையும் நாம் பார்க்க போகிறோம். இது தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக கல்வி ஆலோசகர் திரு மாசுபூதம் நம்முடன் இணைகிறார். நேயர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்டு விளக்கங்களை பெற்றுக் கொள்ளலாம். சார் வணக்கம். வணக்கம். இப்ப தேர்ட் டே கவுன்சிலிங் இன்னைக்கு ஜெனரல் கேண்டிடேட்ஸ்க்கான தேர்ட் டே கவுன்சிலிங் போயிட்டு இருக்கு அண்ணா பல்கலைக்கழகம்ல. இன்னைக்கு மட்டுமே 5200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்திருக்காங்க. முக்கியமா அவங்க தேர்ந்தெடுத்த பாடப்பிரிவுகள் அப்படின்னு பார்த்தா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுத்திருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பிரியாரிட்டி நம்பர் 1ல வச்சிருக்காங்க அந்த கோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆனா இது என்னதான் கோர்ஸா EEEC நம்ம பார்த்தாலும் மெக்கானிக்கல் அப்படிங்கிற கோர்ஸுக்கு இருக்கிற ஒரு மவுஸ் குறையலன்னே சொல்லலாம். ஆனா அது ஃபிஃப்த் பிரியாரிட்டிக்கு போயிருக்கு. இதுக்கு என்ன ரீசன்? அதாவது இந்த கோர் இன்ஜினியரிங் அப்படின்றது படிக்கிறதுக்கு கொஞ்சம் நிறைய பேருக்கு ஃபோர்ஸ் எடுக்கணும். இப்ப நானும் மெக்கானிக்கல் போயிட்டேன், நானும் ஆட்டோமொபைல் ஜாயின் பண்ணிட்டு போயிட்டு நிறைய பேர் செகண்ட் இயர் மாறிடுறாங்க, டிராப் அவுட் ஆகிறாங்க. அந்த மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கோர் இன்ஜினியரிங். இதுக்கு இப்ப நீங்க இந்த வருஷம் அனாலிசிஸ் பாத்தீங்கன்னா நிறைய சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் போறாங்க கம்பேர்ட் டு ஸ்டேட். ஏன்னா இது கொஞ்சம் டெஃபினட்டா கொஞ்சம் டீடைல்டா போகணும் இந்த இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு கம்பேர் டு அதர் இன்ஜினியரிங். பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலிங் கார்டு அனுப்பின ஸ்டூடெண்ட்ஸே வரல அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த வருஷம் இருக்கு. என்ன ஆகுதுன்னா அதை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். ஒரு நேயர் இணைப்பில் காத்திருக்கிறார், பார்த்து விடலாம். பெரம்பூரில் இருந்து ஹரிணி இணைகிறார், அவரிடம் பேசலாம். ஹரிணி வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன ஹரிணி? சொல்லுங்க. ஹலோ வணக்கம் ஹரிணி. என்னோட கட் ஆஃப் 137.75. நான் பிசி கம்யூனிட்டியில வரேன். ஓகே, நான் என்னோட கட் ஆஃப் எந்த மாதிரி காலேஜ் கிடைக்கும், எந்த கோர்ஸ் எடுக்கலாம், எனக்கு கவுன்சிலிங் டேட் 23. ஓகே, அதாவது உங்க கட் ஆஃப் பாயிண்ட் வச்சு நீங்க எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படின்றது பார்க்காது. எந்த காலேஜ் கிடைச்சாலும் எடுக்கலாம், அதுல தப்பே கிடையாது. ஏன்னா இப்போ ஒரு டாப் 40-50 சப்போஸ் டு பி டாப் 40, என்ன கேட்டா அது கூட டாப் எல்லாம் கிடையாது, பட் டாப் 40 சொல்ற ஒரு அனாலிசிஸ்ல பார்க்கும்போது இந்த கட் ஆஃப் மார்க்குக்கு ஜெனரலாவே கிடைக்காது. ஏன்னா அவங்க எடுக்கும்போதே ஹையஸ்ட் மார்க் தான் எடுக்கிறாங்க. அதனால ரெஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் எந்த காலேஜ் கிடைச்சாலும் பிரச்சனையே இல்லை. பட் நீங்க அப்ளை பண்ண வேண்டிய கண்டிஷன்ஸ்லாம் ப்ராபபிளி உங்க வீட்டு பக்கத்துல நியர்பை ஆர் சம்வேர் ரீச்சபிள், வெளியூர் போகாம அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு இதுக்கு பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நீங்க அப்ளை பண்ணுமே தவிர மற்றபடி இந்த காலேஜ் பெருசா அந்த காலேஜ் பெருசா பார்க்கவே வேண்டாம். 100% ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுல தான் இருக்கு. அப்சல்யூட்லி. ஏன்னா பாரிங் 30-40 காலேஜஸ், ஓகே 40 கூட 30 காலேஜ், மீதி எல்லா காலேஜுமே எஸ்பெஷலி அனானிஸ்ல எடுத்தோம்னா மோரல் சேம் தான். அவங்க தைரியமா படிக்கலாம். அவங்களோட அட்வர்டைஸ்மென்ட் பண்றத பொறுத்து சொல்ற இந்த கிரைட்டீரியா மட்டும் அவங்க கண்டிப்பா அதுதான் மெயின், அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் பார்க்கும்போது என்ன ஆயிடுறாங்கன்னா எந்த காலேஜ் எவ்வளவு நிறைய ஆட் கொடுக்குறாங்க அதுக்கு மாறி போறாங்க. அப்படி வேண்டவே வேண்டாம். எந்த காலேஜுக்கு வேணா போகலாம், தாராளமா போகலாம். மீதி எல்லா காலேஜும் சேம் கேட்டகரி தான். காட்டுமன்னார் கோவிலில் இருந்து ஒரு நேயர் இணைகிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? சொல்லுங்க. சொல்லுங்க உங்களுடைய கேள்வி என்ன? எனக்கு எந்த மாதிரி காலேஜ் கிடைக்கும்? நல்ல காலேஜ். உங்களுடைய கட் ஆஃப் 180 இல்லையா? 180 எம்பிசி கோட்டால வரேன். ஓகே, தெரிஞ்சுக்கலாம். இப்பதான் ஒரு நேருக்கு நான் சொன்னேன் 180 வாங்கியிருந்தா கூட நீங்க என்ன பண்ணணும்னா இப்ப இருக்கிற அதுதான் 30-40 காலேஜஸ்ல எந்த காலேஜ் தான் எடுக்கலாம். மேபி நீங்க என்ன பண்ணலாம், நீங்க ஏதோ காட்டுமன்னார் ஊர்ல இருந்து பேசுறீங்க, அதனால நியர்பை ஏரியால கொஞ்சம் ரெப்யூட்டட் காலேஜஸ், அதாவது ரெப்யூட்டட் மீன்ஸ் அவங்க கொஞ்சம் லாஸ்ட் அபவுட் 5 இயர்ஸ் அனாலிசிஸ் பண்ணா எந்த அளவுக்கு நிறைய கேம்பஸ் ஹைரிங் வந்திருக்கு, நிறைய பர்சன்டேஜ் வந்திருக்குன்னு பார்க்கும்போது அந்த மாதிரி காலேஜை சூஸ் பண்ணலாம். நெவர்த்லெஸ் நீங்க அது இல்லாம நான் என்ன சொல்லுவேன்னா
நீங்க எந்த காலேஜ் வேணா எடுக்கலாம், தப்பே கிடையாது. அதுல வந்து ஒரு அப்ஜெக்டிவ் இல்லை. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு 30 காலேஜ் நீங்க வந்து டிஓடி மூலமா போனா அந்த 180க்கு நீங்க கேட்கிற கோர்ஸ்ன்றது பெரிய டவுட்ஃபுல் தான். வேற மீதி காலேஜ்ல நீங்க கோர்ஸ் கேட்ட கோர்ஸும் கிடைக்கும் 180க்கு. ஆனால் தாராளமா எடுக்கலாம் எந்த காலேஜா இருந்தாலும். கடலூரில் இருந்து பாலா இணைக்கிறார், அவரிடம் பேசலாம். பாலா வணக்கம், உங்களோட கேள்வி என்ன பாலா, சொல்லுங்க. ஹலோ வணக்கம் பாலா. என்னோட கட் ஆஃப் மார்க் வந்து 187.5. ஓகே. நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் சூஸ் பண்ணேன். எனக்கு ஜூலை 7ஆம் தேதி போட்டிருக்காங்க. ஓகே. கவுன்சிலிங் அப்ப என்னென்ன எடுத்துட்டு போகணும், டிடி எடுக்கலாமா இல்ல கேஷ் எடுக்கலாமா, அதை பத்தி கொஞ்சம் தெரியணும். நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம் பாலா. அதாவது இந்த டிடி எடுக்கலாமா கேஷ் எடுக்கலாமா நீங்க கூகுள்ல போய் பாருங்க, தாராளமா கிடைக்கும். என்ன கேட்ட டிடி எடுத்துன்னு போறது தான் பெஸ்ட். எங்க போனாலும் கேஷ் டிரான்சாக்சன் அவாய்ட் பண்றது தான் பெஸ்ட். டிடி எடுத்துன்னு போகலாம் தாராளமாக, அதுல ஒன்றும் செகண்ட் தாட் கிடையாது. ரெண்டாவது 187 வாங்குற பட்சத்தில் மெக்கானிக்கல் நீங்க சொன்னீங்க, நல்ல டெசிஷன், ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெசிஷன். கண்டிப்பா மெக்கானிக்கலே கிடைக்கும் உங்களுக்கு அந்த மார்க்குக்கு, அதே எடுங்க, தப்பில்லை. இப்போ வந்து உங்களுக்கு கொடுக்கும்போது ஆப்ஷன்ஸ் இல்ல, இந்த காலேஜ்னா டோன்ட் பாதர். மெக்கானிக்கல் எங்க கிடைக்கிறதோ அந்த காலேஜ் போயிடுங்க, அதுதான் என்னோட அட்வைஸ். ஏன்னா அது நல்ல கோர்ஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோர்ஸ். அதனால கோர்ஸ் ஓரியன்டா பாருங்க, காலேஜ் ஓரியன்டா பார்க்க மாட்டோம். கோர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்சல்யூட்லி. காலேஜ் கம்பேர் கண்டிப்பா லேட்டர் ஸ்டேஜ்ல அதுதான் முக்கியம். தூத்துக்குடியிலிருந்து ஒரு நேயர் இணைக்கிறார், தாமஸ், அவரிடம் பேசலாம். தாமஸ் வணக்கம். தாமஸ், உங்களோட கேள்வி என்ன, சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். என் கேள்வி என்னன்னா, என் மகன் 164 கட் ஆஃப். ஓகே. நான் எம்பிசி கோட்டா. ஓகே, எம்பிசி கோட்டா. ஓகே. ஆமா, 16ஆம் தேதி போட்டிருக்காங்க கவுன்சிலிங். 6 வரைக்கும் போட்டிருக்காங்க. அது எவ்வளவு நேரத்துக்கு முன்னால வரணும்? அடுத்தாப்புல நாங்க சென்னை காலேஜ்ல நாங்க இது பண்ணல, எங்க ஊர்ல உள்ள காலேஜுக்கு தான் நாங்க இது பண்ணிருக்கோம். கிடைக்குமா இது? அதாவது அவர் இசிஇ படிக்கணும்னு நினைக்காதே மகன், அதெல்லாம் கிடைக்குமாங்கிறதா எனக்கு சந்தேகம். அதாவது என்ன ஊர் சொன்னார் இவரு? இவர் வந்து தூத்துக்குடி. கண்டிப்பாக உங்க ஏரியால உங்க ஊரே இல்லாம சரௌண்டிங் கூட பார்க்கலாம், கண்டிப்பா கிடைக்கும். நிறைய காலேஜஸ் இருக்கு, நீங்க தூத்துக்குடி பக்கத்துல ஏகப்பட்ட காலேஜஸ் எல்லாம் இருக்கு. அதனால கண்டிப்பா கிடைக்கும். நீங்க மெட்ராஸ் தான் வந்து படிக்கணும் நெசசரி கிடையாது. இந்த நீங்க சொன்ன மார்க்குக்கு நிறைய காலேஜஸ் சரௌண்டிங்ல இருக்கு. என்ன ஒண்ணு தூத்துக்குடி மட்டும் அப்படின்னு பார்க்காதீங்க. ஏன்னா அங்க சப்போஸ் 2 ஒரு நல்ல காலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த காலேஜில் இந்த கட் ஆஃப் மார்க் கிடைக்குமான்றது தான் கொஸ்டின் மார்க் டெஃபினட்டா. ஸோ அதனால நீங்க சரௌண்டிங் பாருங்க, தாராளமா கிடைக்கும். கேட்ட சீட் கிடைக்கும். ஒன்னு ஹாப்பி, அட்லீஸ்ட் நீங்க கவுன்சிலிங்கா வெயிட் பண்ணிருக்கீங்க, கேபிடேஷன் சீட் போகாம, அது வரைக்கும் சந்தோஷம். கண்டிப்பா சீட் கிடைக்கும். சேலத்தில் இருந்து முருகேசன் இணைகிறார், அவரிடம் பேசலாம். முருகேசன் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன, சொல்லுங்க. மேடம் வணக்கம் மேடம். பையன் வந்து 190.25 கட் ஆஃப் எடுத்திருக்காங்க மேடம். ஓகே. ஐடி எடுத்தா அந்த ஃபீச்சர் எப்படி இருக்கும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடி வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மேடம். எஸ், ஐடி வந்து நல்ல கோர்ஸ், அதுல ஒன்றும் நோ டவுட் அட் ஆல். நீங்க வந்து தயவுசெய்து யாராவது ஐடி டவுன் அதெல்லாம் எடுத்துக்காதுங்க. பட் இந்த மார்க் வாங்கிட்டு ஐடிக்கு போறதுக்கு அன்லஸ் ஏதாவது ஸ்பெசிபிக் ரீசன் இருந்தால் ஒழிய கோர் இன்ஜினியரிங் போறதா நான் சொல்லுவேன். ஏன்னா ஐடி இண்டஸ்ட்ரி இப்ப எந்த மாதிரி ஒரு டிரான்சிஷன்ல இருக்குன்னா, அவங்களுடைய ரெவன்யூ பேட்டர்ன் மாறிட்டு வருது. நார்மலா ஆன்சைட் நிறைய ரெவன்யூ வந்திருந்தது ஒரு 4 வருஷம் முன்னாடி வரைக்கும். இப்போ ஆன்சைட் நிறைய ரெவன்யூ குறைஞ்சி டொமஸ்டிக், அதாவது முன்னாடி 80-90% ஆன்சைட், 10-20% தான் டொமஸ்டிக். இப்போ அப்படி இல்லை, ரிவர்ஸ் 70-75% டொமஸ்டிக். விச் மீன்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவும் போக்கஸ்டா தான் இருக்கும். அது நம்பர் 1. நம்பர் 2, ஐடிலேயே ஃபர்தரா நிறைய படிச்சுட்டு போனாதான் ஒரு நல்ல மீனிங்ஃபுல் ஜாப் கிடைக்கும். வெறும் டிகிரி லெவல்ல முடிக்கிறதோட நல்ல மீனிங்ஃபுல் ஜாப் மேல படிக்கணும், தப்பே கிடையாது. பட் நெவர்த்தில் ஐடின்றது நல்ல கோர்ஸ், அது தப்பு இல்லை. ஃபர்தரா மேல போய் படிக்கணும். இந்த மார்க்குக்கு முடிஞ்சா கோர் இன்ஜினியர் எடுக்க சொல்லுங்க, அதுதான் பெஸ்ட். திருப்பூரில் இருந்து தினேஷ்குமார் இணைக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் தினேஷ், உங்களோட கேள்வி என்ன, சொல்லுங்க. வணக்கம் சார். என்னோட கட் ஆஃப் வந்து 191 வந்திருக்கு. எனக்கு வந்து ட்ரிபிள் எடுக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்கு. அதுக்கான ஸ்கோப் இருக்கு. எனக்கு எந்த மாதிரி காலேஜஸ் கிடைக்கும்னு தெரியல, அதான் சார். நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம். நல்ல சஜஷன் தான். நீங்களே சொல்லிட்டீங்க, ட்ரிபிள் இஸ் a குட் கோர்ஸ்.
இன்ஃபேக்ட் அது வந்து இன்னொரு நெக்ஸ்ட் 2-3 டிகேட்ஸ்க்கு இந்தியாவில் வந்து ரொம்ப எசென்ஷியல் கோர்ஸ். இன்னைக்கு வந்து பவர் செக்டார் நிறைய பப்ளிக் செக்டார், பிரைவேட் செக்டார், லாஸ்ட் வீக் அதான் நீங்க வர வேண்டியது. அந்த மாதிரி நிறைய கோர்சஸ், நிறைய கார்பரேட்ஸ்லாம் பவர் செக்டர்ல வராங்க. ஃபர்ஸ்ட் அவங்க அட்டம் பண்றது ட்ரிபிள் தான். கேம்பஸ் ஹைரிங் போகும்போது ட்ரிபிள் தான் எடுப்பாங்க. அதனால ட்ரிபிள் எடுக்கிறது பெஸ்ட் தான். காம்ப்ரமைஸே பண்ணிக்காதீங்க. நல்ல காலேஜ் பை சான்ஸ் கிடைக்காட்டி கூட பெஸ்ட் ஆப்ஷன் அவருடைய டெசிஷனை பொறுத்தவரை எடுக்கலாம். அப்புறம் சார், இப்ப இந்த வருஷம் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல பாக்கும்போது நம்ம கேள்விப்படுறோம் இந்த மாதிரி இந்த 3 days ஜெனரல் இதுலயும் சரி, அதுக்கு முன்னாடி இருந்த கோட்டா கவுன்சிலிங்லயும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, பட் கோர்சஸ் செலக்ட் பண்ணாம போற ஸ்டூடெண்ட்ஸ் உடைய எண்ணிக்கையும் அதிகமாவே இருக்கு அப்படிங்கிறாங்க. அதே சமயம் இந்த வருஷம் வேகன்சியும் அதிகமா இருக்கு, அந்த லெவலுக்கு அப்ளிகேஷன்ஸும் வந்து போகல. சோ ஏன் இந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரிக்கு ஏன் இப்படி ஒண்ணு? ஏன்னா ரீசன் ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட்லயே நான் சொல்லிடுறேன், இந்த கவுன்சிலிங் அப்படின்னு போடுறது அண்ணா யூனிவர்சிட்டியா இருக்கணும், எந்த யூனிவர்சிட்டியா இருந்தாலும் ரிசல்ட் வந்து மேக்சிமம் 1 week போட்டாங்க. என்ன இப்ப வந்து ஸ்டூடெண்ட்ஸோடைய மனநிலை +2 முடிச்சிட்டோன்னு மனநிலை எப்படி தெரியுமா இருக்கும்? அடுத்தது காலேஜ் சீட். இன்னைக்கு ஏன் இவ்வளவு பேர் வரலன்னா பாதி பேர் எடுத்தாச்சு சீட்டை. நிறைய பேர் கேப்டன்ஷிப் கொடுத்து எடுத்துட்டாங்க. அவங்களுக்கு தேவையான காலேஜ் வேணுங்கிறதுக்கு வந்து தேவையான காலேஜ் ஆர் தேவையான கோர்ஸ் இல்ல சீட். ஏன்னா இவங்க கவுன்சிலிங் மட்டும் வெயிட் பண்றதுக்கு ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்காங்க. அவங்க எவ்வளவு நாள் ஆச்சு கவுன்சிலிங்? அது மட்டும் தான் ரீசனா பார்க்க மெயின் ரீசன் அதான். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலை இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டாவே ஒரு ஸ்டூடெண்ட், நல்ல ஸ்டூடெண்ட் ஒரு காலேஜ் ஜாயின் பண்றாங்கன்னா நெய்பர் என்ன பண்ணுவான், அந்த ஸ்டூடெண்ட் கிடைச்சாச்சு, எனக்கு தான் என்னன்னா கவுன்சிலிங் வந்து அப்புறம் போய் எப்ப கிடைச்சி எங்க கிடைச்சி இதுல ஏகப்பட்ட கொஸ்டின் மார்க் இருக்குன்றதுனால உடனே பேரண்ட்ஸ் இங்க ஆக்சுவலி மன அழுத்தமே பேரண்ட்ஸ்க்கு தான் இந்த இடத்துல. ஃபர்ஸ்ட் மானிட்டரி எவ்வளவு பேரு பணத்தை செலவு பண்ணிருக்காரு. நான் என்ன சொல்றேன், இந்த கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் இம்மிடியட்டா முடிக்கணும். இப்போ காலேஜஸ்க்குலாம் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் இருக்கு, கவுன்சிலிங் டேட் தப்பே கிடையாது. பட் எப்ப இப்போ ஒரு 10 சீட் இருக்குன்னா இதுல 5 அதுல 5 என்ன பண்றாங்கன்னா அந்த 10 மேனேஜ்மெண்ட் கோட்டால எடுக்க ட்ரை பண்றாங்க. கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் வச்சாங்கன்னா கவுன்சிலிங் சப்போஸ் நிறைய சீட் 5 ஃபில்அப் ஆயிடுச்சுன்னா நிறைய விஷயங்கள் பேசலாம் சார். ஒரு நேயர் இணையத்தில் காத்திருக்கிறார், கடலூரில் இருந்து ரகுநாதன் இணைகிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் ரகுநாதன், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேம். எனக்கு வந்து ஒரு டூட் இருக்கு மேம். நான் மெக்கானிக்கல் எடுக்கலாமா இல்ல மெக்கட்ரானிக் எடுக்கலாமா? மெக்கட்ரானிக்ல வந்து ஃபியூச்சர்ல ஃபீல்டு ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேக்குறதா? குட் கொஸ்டின். பிட்வீன் த டூ இன்னைக்கு ஸ்டேஜ், இன்னைக்கு அண்ட் ஃபியூச்சர் பார்க்கும்போது மெக்காட்ரானிக்ஸ் குட். எப்படின்னா எதுக்காக மெக்காட்ரானிக்ஸ் வந்தது? ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் எடுத்தோம்னா மோஸ்ட் ஆஃப் த ஆட்டோமொபைல்ஸ்ல அந்த காலத்துல மெக்கானிக்கல் செப்பரேட்டா எடுத்திருப்பாங்க, எலக்ட்ரானிக்ஸ். ஏன்னா எனி ஆட்டோமொபைல் கம்பெனி, எனி இன்ஜினியரிங் கம்பெனில 2 ரோலும் இருக்கு, 2 ஜாபும் இருக்கு. இது காம்பினேஷன் ஆஃப் 2 மெக்காட்ரானிக்ஸ் ஒரு இன்ஜினியர் வந்தாங்கன்னா இந்த சாய்ஸ் அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட். அதனால நல்ல கோர்ஸ் ஃபியூச்சர் நீங்க கேட்டீங்க, 100% நல்ல ஃபியூச்சர் இருக்கு, பிரச்சனையே இல்லை. சென்னையிலிருந்து இணைகிறார் ஸ்ரீனிவாசன், அவரிடம் பேசலாம். வணக்கம் ஸ்ரீனிவாசன், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. நாங்க பிடெக் பெட்ரோலியம் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுறோம், அதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? பெட்ரோலியம் இன்ஜினியரிங் கண்டிப்பாக வந்து ஸ்பெஷலைஸ்டு ஜாப், அது கோர்ஸ். அது அப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு ஸ்பெஷலைஸ்டு ஜாப் தான் கிடைக்கும், நத்திங் ராங். ஏன்னா இன்னைக்கு நிறைய பெட்ரோலியம் கம்பெனிஸ், பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ் இன்னைக்கு இந்தியாவில் எடுத்தோம்னா அன்லைக் ஃபாரின் கண்ட்ரிஸ், இங்க வந்து பெட்ரோலியத்துல ஃபர்ஸ்ட் பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ் இருக்கு, அப்புறம் அப்கோர்ஸ் பிரைவேட் செக்டார்லயும் பெரிய பெரிய கம்பெனிலாம் இருக்கு, நோ டவுட். பட் மெஜாரிட்டி எடுத்தோம்னா மேக்சிமம் 80% எடுத்தோம்னா பப்ளிக் செக்டார். இந்த பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ்ல பெட்ரோலியம் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து நார்மலா என்ன பண்றாங்கன்னா எல்லாருமே பிரீமியர் இன்ஸ்டியூட் தான் போறாங்க, ஐஐடி இல்ல ஆர்இசி, தட் இஸ் என்ஐடி, இந்த மாதிரி. இப்போ பெட்ரோல் இன்ஜினியர்ஸ் தேவைப்படுறது நிறைய. இன்ஃபேக்ட் ரீசன்ட் ஸ்டடியிலேயே வந்தது. அதனால தாராளமா எடுக்கலாம். இந்தியாவில் அவ்வளவு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு நிறையவே இருக்கு. இன்றைய கல்லூரி வாசல் நிகழ்ச்சியில் பொறியியல் படிப்புகள் குறித்தும் பொறியியல் கலந்தாய்வை எதிர்கொள்ளும் முறைகள் குறித்தும் தான் நாம் விரிவாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் திருவண்ணாமலையில் இருந்து மணிகண்டன் இணைகிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் மணிகண்டன், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. மணிகண்டன் வணக்கம். திருப்பூரில் இருந்து கிஷோர் குமார் இணைகிறார், அவரிடம் பேசலாம். கிஷோர் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன கிஷோர் சொல்லுங்க. என்னோட கட் ஆஃப் வந்து 189.5. ஓகே. நான் பிஇல வந்து எந்த கோர்ஸ் எடுக்கலாம், எனக்கு டாப் 30 காலேஜ் கிடைக்குமா?
ஓகே, தெரிஞ்சுக்கலாம் டீச்சர். அதுக்கு இன்னொரு டவுட் இருக்கு. என்னோட மெடிக்கல் கட் ஆஃப் வந்து 185. அதுல நான் பி ஃபார்ம் வந்து எடுக்கலாம்னு இருக்கேன். அடுத்து பேராமெடிக்கல் அப்ளிகேஷன் ரெண்டையும் தெரிஞ்சு. ஓகே ஓகே, I'll go to second question first. உங்களுதுல பி ஃபார்ம் எடுக்கலாம், தாராளமா எடுக்கலாம். ஆனா ஒண்ணு நீங்க வந்து ஸ்பெஷலைஸ் பண்ண போறீங்க பார்மசில, அதனால பேச்சுலர்ஸ் வரை நிக்காதீங்க. ஏன்னா அதுலயும் கொஞ்சம் நிறைய இருக்கு. மாஸ்டர்ஸ் வந்து பி ஃபார்ம் பார்மசி தான் பண்ணணும் இல்லை, அதுலேயே சப்டிவிஷன்லாம் இருக்கு, MHM இருக்கு, நிறைய கோர்சஸ் இருக்கு. அதனால அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாஸ்கெட் எடுக்கலாம். நல்ல கோர்ஸ்லாம் இருக்கு பார்மசில. ஏன்னா நீங்க பார்மசி எடுக்கும்போது ஜஸ்ட் ஒரு டொமஸ்டிக் லெவல் மட்டும் பார்க்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு பார்மசியோடைய எஜுகேஷன் வந்து குளோபல். அதனால அந்த ஆங்கிள் பார்க்கும்போது ஃபர்தரா படிச்சுட்டு போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்க கேட்டது வந்து இதுக்கு வந்து என்ன காலேஜ் கிடைக்கும்ன்றது, என்ன கோர்ஸ் கிடைக்கும்னா உங்களோட ஆப்டிடியூட் பொறுத்து. உதாரணத்துக்கு நீங்க வந்து நல்ல ஸ்ட்ராங் சயின்ஸ்ல வெரி ஸ்ட்ராங் அப்படின்னா மெக்கானிக்கல் எடுங்கன்னு சொல்லுவேன், தப்பே கிடையாது. அதுதான் பெஸ்ட் கோர்ஸ். அதாவது வெரி வெரி ஸ்டெபிளைஸ்டு கோர்ஸ். 40 வருஷம் 50 வருஷம் இன்னும் எவ்வளவு வருஷம் இருந்தாலும் அது ஸ்டெபிளைஸ் கோர்ஸ். பட் கொஞ்சம் ஸ்பெஷலைஸ் போனா ஆட்டோமொபைல் இல்ல ப்ரொடக்ஷன் இல்ல ஐஇ, நம்பர் ஆஃப் அது மாதிரி நிறைய கோர்சஸ்லாம் இருக்கு. கொஞ்சம் அப்படி ஸ்பெஷலிஸ்டா போகலாம் அதுல. அதனால கோர் இன்ஜினியரிங் எடுக்கிறது தான் பெஸ்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் ஆன்சர். திருவள்ளூரில் இருந்து நேகிறார் ஸ்வேதா, அவரிடம் பேசலாம். வணக்கம் ஸ்வேதா, உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. ஹலோ ஹலோ மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம் ஸ்வேதா. வணக்கம் மேடம். இல்ல மேடம், பையன் வந்து 160 கட் ஆஃப் எடுத்திருக்கான் மேடம். சரி, 160 மேடம். ஆனா வந்து கவுன்சிலிங் 17th போட்டிருக்காங்க. ஓகே. சோ எங்களுக்கு வந்து என்னன்னா இப்ப ஜெராக்ஸ் காப்பி தான் மேடம் இருக்கு. எல்லாமே ஒரிஜினல் வந்து நாங்க சப்மிட் பண்ணிட்டோம் பக்கத்துல ஒரு காலேஜ்ல. சரி, அவங்க உடனே பக்கத்துல ஒரு காலேஜ் இருக்கு மேடம், அங்க நாங்க வந்து டெபாசிட் பண்ணி நாங்க ஜாயின் பண்ணிட்டோம். ஓகே. சோ இப்போ வந்து எங்களுக்கு வந்து ஜெராக்ஸ் காப்பி தான் மேம் இருக்கு. அதை எடுத்துட்டு வரலாமா யூனிவர்சிட்டிக்கு? அக்செப்ட் பண்ணுவாங்களா? அதாவது நீங்க ஜாயின் பண்ணா கூட அந்த காலேஜ்ல போய் ஒரிஜினலா இது மாதிரி நான் அண்ணா யூனிவர்சிட்டியோட இதுக்கா போறேன் அப்படின்னு கேட்டா லீகலி கொடுப்பாங்க, கவலையே படாது. யாரா இருந்தாலும் கொடுக்கணும் அது. ஏன்னா நீங்க போறது ஒரு கவுன்சிலிங், அதனால தந்தே ஆகணும். அதை வாங்கிட்டு டிக்ளரேஷன் எழுதி கேட்பாங்க, அதை கொடுத்துட்டு காமிச்சிட்டு திருப்பி ரீசப்மிட் பண்றேன்னு சொல்லலாம். அதனால காலேஜ் ஆரம்பிக்கிற வரைக்கும் யூ காட் எவ்ரி ரைட். காலேஜ் ஆரம்பிச்சு ஒரு நாள் போனா கூட காலேஜ் மேனேஜ்மெண்டோட ரைட். அதனால நீங்க தாராளமா ஒரிஜினல் கேட்டு வாங்கிட்டு போங்க. வெறும் ஜெராக்ஸ் காப்பி மட்டும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? நிச்சயமா சார். இன்னைக்கு வந்து பொறியியல் இருக்கிற நிறைய துறைகள் அதை வந்து எப்படி ஒரு காஷனோட அவங்க செலக்ட் பண்ணணும், முக்கியமா காலேஜ் கோர்ஸ் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இப்ப கலந்தாய்வுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ. நேயர்களே, இத்துடன் இன்றைய கல்லூரி வாசல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.